ஊத்துக்கோட்டையில் 2025ஆம் ஆண்டுக்கான வழக்கறிஞர் சங்க தேர்தல். மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தலைவராக வெற்றித்தமிழன், துணைத் தலைவராக பிரகாஷ், செயலாளராக சீனிவாசன் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான வழக்கறிஞர் சங்க புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 150க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்க காப்பாளராக மூத்த வழக்கறிஞர் PN தீனதயாளன், இணைச் செயலாளராக இளங்கோவன், பொருளாளராக விவேக் பாபு, நூலகராக ஸ்ரீவித்யா, தணிக்கையாளராக ஆல்பர்ட், விளையாட்டு அணி செயலாளர் ஆக பாலசுப்பிரமணியகுமார், விளையாட்டு அணி துணைச் செயலாளராக புருஷோத்தமன், செயற்குழு உறுப்பினர்களாக கமலாகரன், வெஸ்லி, PM சாமி, முருகன், ராஜசேகரன், செஞ்சிநாதன், சுரேஷ், பொன்னுசாமி, வேல்முருகன், இளங்கோவன், நரசிம்மன், பாஸ்கர், கோபி, கணபதி, சுரேஷ், கன்னியப்பன், சுந்தர்ராஜ் இளம் செயற்குழு உறுப்பினர்களாக சாம்பசிவம், சுகுமார், வேலு ஆகியோர் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டனர். பின்பு தேர்வு செய்யப்படாத தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் பதவிகளுக்கான தேர்தல் மதியம் 12 மணிக்கு துவங்கி நடைபெற்றது. இத்தேர்தலில் மொத்தம் 180 வாக்குகளில் 159 வாக்குகள் மட்டுமே பதிவானது. பதிவான வாக்குகள் மாலை 5 மணிக்கு மேல் எண்ணப்பட்டது. அதில் தலைவராக போட்டியிட்ட வெற்றித்தமிழன் 112 வாக்குகளும், துணைத் தலைவராக போட்டியிட்ட பிரகாஷ் 79 வாக்குகளும், செயலாளராக போட்டியிட்ட சீனிவாசன் 95 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் இனிப்புகள் வழங்கும் பூமாலைகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.